ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் மம்மிஸ் கிச்சனில் என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா பாவக்காய் மசாலா தாங்க பார்க்க போகிறோம். பாவக்காய் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நான் சொல்கிறேன், குறித்து வச்சுக்கோங்க. நீளமான பாவக்காய் 200 கிராம், பெரிய வெங்காயம், தக்காளி தலா 1, பூண்டு பற்கள் 3, மஞ்சத்தூள் 1 சிட்டிகை, புளி சிறிதளவு, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், நறுக்கிய கொத்தமல்லி தழை 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. வறுத்து பொடி பண்ணுறதுக்கு தேவையானதை ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேங்க. கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், தனியா 3 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2, தேங்காய் துருவல் 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காய்த்தூள் 1 சிட்டிகை. செய்முறையும் நான் சொல்லிடுறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பாவக்காயை நல்லா வட்டமாக நறுக்கி வச்சுக்கோங்க. உப்பு, புளி, மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கோங்க. தண்ணியை குறைவாக சேர்க்கணும், அதிகமாக விடக்கூடாது. வாணலியில் சிறிதளவு எண்ணெய் விட்டு வறுத்து, அந்த நான் வறுக்கறதுக்கு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பொருட்கள் எல்லாம் நல்லா வறுத்து அந்த கொரகொரப்பாக பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மீதம் இருக்கிற எண்ணெயை ஊற்றி நல்லா அந்த நறுக்கின வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நறுக்கின தக்காளி இதையும் சேர்த்து மறுபடியும் வதக்கணும். அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் நல்லா ஆட் பண்ணி வெந்த பாவக்காயையும் சேர்த்து நல்லா கிளறி, அப்புறம் அதுக்கப்புறமா அந்த நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, பொடி பண்ணி அதையும் இது மேலே ஆட் பண்ணி, அதாவது தூவி நல்லா கிளறி விட்டு, அப்புறம் மல்லித்தழையை தூவிட்டு இறக்குனோம்னா பாவக்காய் மசாலா ரெடி. இதை சாதத்துக்கு, சப்பாத்தி, தோசைக்கும் சைடிஷ்ஷாக நம்ம பயன்படுத்தலாம். பாவக்காயை டைரெக்டாக, அதாவது பாவக்காயை நிறைய பேர் பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க பாவக்காய் சிப்ஸாகவும் எண்ணெயில் பொரிச்செடுத்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி பாவக்காய் மசாலா செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது வரைக்கும் யாரும் அவாய்ட் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி எங்கள் மம்மி பாவக்காய் மசாலா செஞ்சுருந்தாங்கங்க. சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டேன், செம்மையாக இருந்தது. ஒரு துளி கசப்பே இல்லைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அந்த தொக்கெல்லாம் செய்வாங்க இல்லையா, அது மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். என்னங்க, இன்றைக்கி பயனுள்ள பாவக்காய் மசாலா டிஷ் நம்ம பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.